Next one, types of vectors. Vectorsல என்னென்ன types இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். First one, plasmid. Second one, PBr 322 plasmid. Third, TI plasmid. First we discuss with plasmid. Plasmids are extra chromosomal, self-replicating, this circular DNA molecule found in the bacterial cells in addition to the bacterial chromosome. Bacteria chromosome அது தள்ளி பக்கத்துல ரவுண்ட் ஷேப்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டபுள் லேயரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா plasmid DNA அப்படின்னு சொல்றோம். Plasmids contain genetic information for their own replication. Plasmidல genetic information இருக்கு. அதே மாதிரி அது தானாவே replicate தேவையான எல்லா genetic informationும் அந்த plasmidல present ஆயிருக்கு. Next one, PBr322 plasmid. PBr322 plasmid is a reconstructed plasmid and most widely used as cloning vectors. It contains 4361 base pair. PBr320 plasmids mostly எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணக்கூடிய plasmids. So இந்த plasmids ஓட base pair வந்து பாத்தீங்கன்னா 4361. In PBr, P denotes plasmid, B and R respectively the names of scientists Bolivar and Rodriguez who developed this plasmid. The number 322 is the number of plasmid developed from their laboratory. So அந்த PBr322 plasmid ஓட explanation அப்படின்னு பாத்தீங்கன்னா P அப்படின்றது plasmid குறிக்குது. கேபிட்டல் லெட்டர் B and R அப்படின்றது அந்த plasmid கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் ஆன பொலிவர் அண்ட் ரோட்ரிகஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட குறிக்குது. 322 அப்படின்றது அவங்களோட லெபார்டரியில உருவாக்கப்பட்ட, அதாவது அவங்களோட ஆய்வகத்துல உருவாக்கப்பட்ட பிளாஸ்மிடோட நம்பர் எண்ணிக்கையை குறிக்குது. It contains AMP-R and TET-R, two different antibiotic resistant genes and recognition site for several restriction enzymes. இந்த PBr322 plasmidல ரெண்டு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கு. ஒன்னு வந்து AMP-R, then another one TET-R. அது மட்டும் இல்லாம இதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸும் பிரசன்ட் ஆயிருக்கு, such as HIN3, EcoRI, BAM-HI, SAL-I, PU2, PIS1, CAL1. Next, ORI and antibiotic resistant genes இதுல present ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம rope codes for the protein involved in the replication of the plasmid. Plasmidsல அது replicate ஆகிறதுக்கு தேவையான புரதத்தை குறிக்கிறதுக்கான rope code இதுல present ஆயிருக்கு. Next one, TI plasmid. TI plasmid is found in Agrobacterium tumefaciens, a bacteria responsible for inducing tumors in several dicot plants. TI plasmids Agrobacterium tumefaciens அப்படின்ற பாக்டீரியாத்துல present ஆயிருக்கு. இது மோஸ்ட்லி டைகாட் பிளான்ட்ல டியூமர்ஸ் அப்படின்ற புற்றுநோய் உருவாக்குறதுக்கு தேவையான கெப்பாசிட்டி அந்த TI plasmidல present ஆயிருக்கு. The plasmid carriers transfer TRA gene which help to transfer tDNA. tDNA means transfer DNA from one bacterium to other bacterial or plant cell. இந்த TI plasmidல transfer gene அப்படின்ற TRA gene present ஆயிருக்கிறதுனால இவங்களால
அந்த டிடிஎன்ஏ மூலியமா ஒரு பாக்டீரியாத்துல இருந்து இன்னொரு பாக்டீரியாத்துக்கோ இல்லது பிளான்ட் செல்லுக்கோ ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இட் ஹாஸ் ஒன் ஜீன் ஃபார் oncogenicity, origin for origin for replicating, and in gene for incompatibility. அது மட்டும் இல்லாம இதுல ஓஎன்சி அப்படின்ற ஆன், அதாவது புற்றுநோய் உருவாக்க தேவையான பெருக்கமடைய தேவையான ஓரி மரபணுவும் ஓரி ஜீனையும், அது மட்டும் இல்லாம தேவையில்லாத அதாவது நம்மளுக்கு யூஸ்ஃபுல் ஆகாத ஐஎன்சி மீன்ஸ் தேவையில்லாத அப்படின்ற ஒவ்வாத்தன்மை கொடுக்கக்கூடிய, அதாவது இன்கேபபிலிட்டி நம்மளுக்கு தேவைப்படாத மரபணுவி இந்த பிளாஸ்மிட் வச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா டியூமர்ஸ் உண்டாக்கக்கூடிய ஆன், அதுவும் இன்னொன்னு ஓரி அப்படின்ற ரிப்ளிகேட் ஆகக்கூடிய ஜீனும், அது மட்டும் இல்லாம இன்கேபபிலிட்டி தேவையில்லாத பண்பை பெற்றிருக்கிற ஐஎன்சி இங்க் ஜீன் அப்படின்ற 3 ஜீன் இந்த டிஐ பிளாஸ்மிட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. tDNA of TIA plasmid is stable integrated with plant DNA. இந்த TI plasmidல tDNA பிளான்ட்ல இருக்கிற DNA ஓட ரொம்ப ஸ்ட்ராங்கா கனெக்ட் ஆயிருக்கு. Agrobacterium plasmids have been used for introducing of gene of desirable traits into plants. So இந்த plasmids வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸ்ல நம்மளுக்கு தேவையான, நம்ம ஆசைப்படுற, நம்மளுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ், தட் மீன் ட்ரெய்ட்ஸ நுழைப்பதற்கு பிளான்ட்ஸ்ல இன்ஜெக்ட் பண்றதுக்கு இந்த டிஐ பிளாஸ்மிட் பயன்படுது, யூஸ் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், டிரான்ஸ்பூன் ஆஸ் வெக்டார். Transpoons means transpoons or DNA sequence able to insert itself at a new location in the genome without having any sequence relationship with the target locus, and hence transpoons are called walking gene or jumping genes. டிரான்ஸ்பூன்ஸ் ஆஸ் வெக்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஎன்ஏ சீக்வென்ஸ்ல நம்ம பிடிச்ச டிஎன்ஏ சீக்வென்ஸை நம்மளா அதை ஃப்ராக்மெண்ட்டை கட் பண்ணி ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் மூலமா கட் பண்ணி டிஏ லைகேஸ் மூலமா பேஸ்ட் பண்றதுக்கு வெக்டார்ஸை யூஸ் பண்ணி தான் ஹோஸ்ட் செல்ல நம்ம அதை உள்ள இன்ஜெக்ட் பண்ணணும். ஆனா இந்த டிரான்ஸ்பூன்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஎன்ஏ சீக்வென்ஸ்ல எந்த ஒரு லொகேஷனுமே இவங்க ஐடென்டிஃபை பண்ணாம, எந்த ஒரு டார்கெட்டுமே இல்லாம அந்த ஜீனோம் சீக்வென்ஸ்ல இவங்களா போய் ஒட்டிக்கிட்டு ஒரு நியூ டிஎன்ஏ சீக்வென்ஸை உருவாக்குறாங்க. ஸோ ஹென்ஸ் டிரான்ஸ்பூன்ஸ் ஆர் கால்டு வாக்கிங் ஜீன்ஸ் ஆர் ஜம்பிங் ஜீன்ஸ். ஸோ அதனால டிரான்ஸ்பூன்ஸை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடக்கும் மரபணு அப்படின்னு சொல்லி சொல்றோம். They are used as genetic tools for analysis of gene and protein functions that produce new phenotypic on host cells. So இவங்களே ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஜீனோம்ல எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாம, எந்த ஒரு குறிப்பும் இல்லாம, எந்த ஒரு கண்டென்ட்டும் இல்லாம இவங்களே போய் ஆட்டோமேட்டிக்கா ஒட்டிக்கிறதுனால இவங்களால நம்ம ஒரு பிளான்ட்ல ஒரு நியூ phenotypic ரேஷியோவை உண்டாக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த டிரான்ஸ்போன்ஸ் மோஸ்ட்லி எதுல யூஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீன் சீக்வென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கும் புரோட்டீனோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்றதுக்கும் இது யூஸ் ஆயிட்டு இருக்காங்க. The uses of transpoons is well as Arabidopsis thaliana and E. coli bacteria. So mostly transpoons வந்து எதுல நம்ம கிளியரா படிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா Arabidopsis thaliana and bacteria such as Escherichia coli அப்படின்ற E. coliல நம்ம நல்லா அதை வந்து அனலைஸ் பண்ணி கிளியரா ஸ்டடி பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்பிரஷன் வெக்டார்ஸ். What is expression vectors? Vectors which are suitable for expressing foreign proteins are called expression vectors. So expression vectors என்ன மீனிங்னா foreign proteins, அதாவது அயல் புரதங்கள் அவங்களுடைய கேரக்டர்ஸை
வெளிப்படுத்தக்கூடிய அதாவது எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய வெக்டார்ஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்னா எக்ஸ்பிரஷன் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம். These vectors consist of singles necessary for transcription and translations of proteins in the host. This helps the host to produce foreign protein in large amount. Example PUC19. So இந்த எக்ஸ்பிரஷன் புரோட்டீன்ஸ் இந்த எக்ஸ்பிரஷன் வெக்டார்ஸ் எதுக்கு யூஸ் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னா ஹோஸ்ட் செல்லுல அதாவது ஃபாரின் புரோட்டீனோடைய கண்டென்ட்டை அதிகமாக்க கண்டென்ட்டை மல்டிப்ளை பண்றதுக்கு யூஸ் ஆகுறதுனால இவங்க நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா எக்ஸ்பிரஷன் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம். சம் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா PUC19 vector. In this slide shown types of vector. First one plasmid. So இந்த plasmid பாக்டீரியத்துல பாக்டீரியல் குரோமோசோம் தனியா இருக்கு. அது மட்டும் இல்லாம அதே குரோமோசோம் பக்கத்துல டபுள் லேயர் ஸ்ட்ரக்சரா டிஸ்க் ஷேப்பா இருக்கிற எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா plasmid அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் PBR322 plasmid bolivar rotricus 322. ஸோ அதனோட ஸ்ட்ரக்சர் இதுல கிளியரா கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் ஒன் TI plasmid. In this slide shown TI plasmid structure. Next one transpoon. And next expression vector.